எப்போ பார்த்தாலும் பார்சலை பிரிக்கும் போது வந்து நின்றுடுவாங்கப்பா. என்னமோ அட்டைப்பெட்டிக்காக பட்டாச்சு. இன்னைக்கு என்னடா வந்திருக்கு ஜானு? இன்னைக்கு என்னம்மா வந்திருக்கு? அண்ணன் என்ன பிரிக்கிறான்? இன்னைக்கு என்ன வந்திருக்கு? போன தடவை வாங்கினதை ரிட்டர்ன் அனுப்பிட்டு இது புதுசாக வாங்கினதா? இது வேறையா? ஸ்டாண்டு தானே? பப்பி என்னம்மா அப்படியே ஒரு ரவுண்டு கூப்பிட்டதுக்கு ஒரு ரவுண்டு. அடுத்து இவங்க அது என்னதுன்னு பார்க்குறான். என்னடா புதுசாக எதுவும் வயர்மெண்ட்? கத்தி நீ தானே வச்சுருந்த. அவன் என்ன கடிச்சிட்டு இருக்கான்? இல்லையா, அவன் வேற ஏதோ கடிக்கிறானா? பால்கோ அதான் சாப்பிட்டீங்களடா, காலியாக போச்சு. வெறும் கவரை நக்கிட்டு இருக்கானா? அது சாப்பிட்டு கவரை இங்கேயே வச்சாச்சு. ஏன்டா ஜானு? பால்கோவா சாப்பிட்டு கவரை வச்சாச்சு. கவரை முழுங்கிறாத கொண்டா. இஞ்சிச்சோ கவரை முழுங்கினா இப்போ கத்திடுவேன். ஏற்கனவே 2 நாள் வாங்கி எடுத்துருக்கேன். அவர் அண்ணன் பிரிக்கிறான் பாரு. இந்த அண்ணன் கட் பண்ணுறான் பாரு. அது என்னதுன்னு பாரு. இது என்னன்னு பாரு. ஸ்டாண்டு. உனக்கு கையில் இருக்கிறது தான் வேணுமா? கையில் இருக்கிற கவர் தான் வேணுமா? கவரை முழுங்கிட்டு வாந்தி எடுக்கவா? போடா. மூடு. ஜான் தும்மிட்டான். என்னம்மா ஜான் தும்மில்ல? போன தடவை இப்படி தான் பேக் கவர் பண்ணி வந்துச்சா? ஆமாம், அது போன வேற இது, அது வேற பிராண்ட், இது வேற பிராண்ட். ஓ, கீழே உட்காந்துரு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வந்துச்சு. என்னடா பப்பி ஜாமி? என்னதுமா அது? எடு எடு, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணு. அப்படிதான் சப்போர்ட் பண்ணு. சப்போர்ட் பண்ணுன்னா வந்து கொஞ்சம் தப்பி வந்து கொஞ்சம் அவனைய. எடுத்தாச்சு எடுத்தாச்சு. பாக்ஸுக்குள்ள ஒரு பாக்ஸா? ஏதாவது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா? அந்த மாதிரி தகடா இல்லாமல். திடீர் கத்திடா. ஓ, இது அன்னைக்கு வந்தது ஃபுல்லாக மரத்தில் வந்தது. இது வந்து இரும்பு மாதிரி இருக்கு. இது என்ன ரேட்டு? அதே ரேட்டு தானா? அதை விட இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. இரும்பா உட்டா? இது மட்டும் தான் இரும்பு. ஓ, இங்க ஆமாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. இது என்ன ரேட்டு? 2300. ஷிப்பிங் எல்லாம் சேர்த்தா? அமேசானில் தானா? நான் பார்த்து இப்படி வச்சு இதில் ஒட்டிட்டு வரைய ட்ரா பண்ணுறதா? என்னடா பண்ணுற ஜானு? அது அடுத்தது எடுக்கிறான். அவன் எதடா எடுப்போம்? இவ்வளோ வச்சுட்டு நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஒன்று கொடுத்தா என்னவா அப்படின்னு பார்க்குறான். விளையாட மாட்டேன். இங்கே தான் நான் பொம்மை வாங்கினாலும் சரி வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா 2 வாங்கினாலும் ஆளுக்கு ஒன்று வச்சு விளையாட மாட்டாங்க. ஒன்றவே 2 பேரும் அங்கிட்டும் இங்கிட்டும் பிடிச்சி இழுப்பாங்க. இழுத்தாலும் பரவாயில்ல, சாப்பிடுவாங்க. அங்கே வரு வந்துட்டான். என்னது ஏதுன்னு எல்லாம் பார்த்துடணும்.
பப்பி உன்னையவே பார்க்குறான். என்னடா பண்ணுறான் இவன்? ஆச்சா, எந்த ஹைட்டுக்கு வேணாலும் அந்த ஹைட்டுக்கு வச்சுக்கலாமா? சரி, இதுக்கு பேர் என்ன? ஈசல் ஸ்டாண்டா? ட்ராயிங் டேபிள். சொரியிறாங்க அண்ணாச்சி. என்னதுமா? கவரு தான். இந்த கவரை வச்சுக்கிட்டே இருக்கேன் நான் கையில். இது வேணுமா? அப்படியோ என்னடா அவனை தூக்கி உள்ளே உட்கார வச்சிரு நடுவில். அவன் தான் என்னன்னு பார்க்குறான்ல. அவனை தூக்கி நடுவில். என்னடா உன்னை தூக்கி நடுவில் உள்ளே உட்கார வச்சிருமா? இதான் என்னன்னு பார்க்குறேல்ல. நான் தூக்கி ஜான் முதுகில் தூக்கி வச்சிரு. அவன் சுமக்கட்டும். பப்பி தான் நல்ல பிள்ளை. ஒரே இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்க்குறான். ஏன் சுற்றி சுற்றி வரான். படுத்துக்கிட்டான். நீ டைட் பண்ணுறியா? டைட் பண்ணு. நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். போச்சு போச்சு. ஜான் மேலே பட்டுருச்சு. ஜான் மேலே விழுந்துருச்சு. அவ்வளோதான். அண்ணன் எடுத்துகிட்டு போயாச்சு ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு. வச்சு லேப்டாப்பை நகட்டலையா? வச்சு இதில் உட்காந்து வரைகிறதா? ஹைட்டு கரெக்டாக இருக்கா? ட்ராயிங். இது என்னது? இது இதுலேயே தான் அப்படியே இருக்குமா? இது சரி, ஓகே. லைட் குனிஞ்சிட்டு வரைக்கிறதுக்கு இதில் எப்படி வச்சாருங்க? ஆமாம், டேபிளில் வச்சா குனிஞ்சிட்டு வரையணும். இதுனா அப்படியே நிமிர்ந்து முதுகு வலிக்காதுன்னு. சரி, ஓகே. 2 பேரும் வேடிக்கை பார்க்க போயிட்டாங்க. வாங்க நீங்களும் உங்கள் டேபிளும் அப்படின்ட்டு போயிட்டாங்க.